வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்ன பார்க்க போறோம்னா, மதுராந்தகத்தில் பாஜகவுடைய பொதுக்கூட்டம். பாஜக தொண்டர்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் என்ன அப்படின்னா, மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் நடக்க வேண்டிய பொதுக்கூட்டம் இது. சம் ரீசன்ஸுக்காக அதை மதுராந்தகத்துக்கு மாற்றிட்டாங்க. சரி இருக்கட்டும், அடுத்த பொதுக்கூட்டம் மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் நடக்கணும், மோடி கலந்துக்கணும். திருப்பரங்குன்றம் கோவில் குறித்தும் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடாமல் திமுக கவர்மெண்ட் தடுத்ததை பற்றியும் திருப்பரங்குன்றத்தில் பிரைம் மினிஸ்டர் பேசணும். அண்ணாமலையோடு திருப்பரங்குன்றம் கோவிலில் போய் சுவாமி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் தங்களுடைய விருப்பத்தை சமூக வலைதளத்தில் தெரிவிக்கிறாங்க. இந்த பதிவுகள்லாம் ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகிக்கு இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, மதுராந்தகத்திலையும் ஏரி காத்த ராமர் கோவில் இருக்கு, வரலாற்று சிறப்பு மிக்க கோவில். அதனால மகிழ்ச்சி தான் அப்படின்னு பாஜகவினர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, பிரதமர் ஒரு மாநிலத்துக்கு வருகை தரும்போது முதல்வர் நேரடியாக போய் வரவேற்பு கொடுக்கணும். புரோட்டோகால் அது. இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் சென்னை விமான நிலையத்துக்கு வந்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக மதுராந்தகம் வந்தார். சென்னை விமான நிலையத்தில் யார் பிரைம் மினிஸ்டருக்கு வரவேற்பு கொடுத்தது, கவர்மெண்ட் தரப்புகிட்ட இருந்து யார் வந்தது அப்படின்னு சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். விடை கிடைச்சிருக்கு. யார் வந்திருக்கா அப்படின்னா, மினிஸ்டர் தாமோ அன்பரசன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் தமிழக அரசாங்கம் சார்பாக பிரதமருக்கு வரவேற்பு கொடுத்துருக்காரு விமான நிலையத்தில். அடுத்து தலைமை செயலாளரும் நேரடியாக போய் வெல்கம் பண்ணியிருக்காரு. இப்போது பாஜக காரங்க என்ன தெரியுமா கேட்குறாங்க, சென்னைக்கு தானே பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காரு, முதல்வரும் சென்னையில் தான் இருக்காரு, விமான நிலையத்துக்கு போய் ஏன் வரவேற்பு கொடுக்கல? புரோட்டோகால் தானே. சரி, முதல்வர்னால வர முடியலை, துணை முதல்வராக அவருடைய பையன் இருக்காருல்ல உதயநிதி, அவரையாவது நேரடியாக வெல்கம் பண்ண அனுப்பியிருக்கலாம்ல. ஏன் தொடர்ந்து மரபை மீறுகிறது திமுக அரசாங்கம்? புரோட்டோகாலை தொடர்ந்து மீறிக்கிட்டே இருக்கு. இதுக்காகவே திமுக கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு பாஜக காரங்களாம் கொஞ்சம் ஆவேசமாக பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க. திமுக மட்டும் கிடையாது, இந்தி கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய பல மாநிலங்களில் இந்த நிலைமை தான். வெஸ்ட் பெங்காலில் மமதா பானர்ஜி பிரைம் மினிஸ்டரை நேரடியாக போய் விமான நிலையத்தில் வெல்கம் பண்ணுறதுலாம் கிடையாது. தெலுங்கானாவுடைய முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவ் இருக்கார்ல, அவரும் தெலுங்கானாவுக்கு பிரதமர் வருகை தந்த போது கடந்த காலத்தில் போய் வெல்கம்லாம் பண்ண மாட்டார். யாராவது அவங்களுடைய கேபினெட்டில் இருக்கக்கூடிய 10வது ரேங்கு 15வது ரேங்கு மினிஸ்டரை அனுப்பி வைப்பார். தொடர்ந்து மரபை மீறிக்கிட்டே இருந்தார் சந்திரசேகர் ராவ். இன்னைக்கு என்ன நிலைமை? பாரதிய ராஷ்டிரிய சமிதி அப்படிங்கிற பார்ட்டியே அழியக்கூடிய நிலைமையில் இருக்கு. இதே நிலைமை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கும் வரும், திமுகவுக்கும் வரும் அப்படின்னு பாஜக காரங்க ரொம்ப ஆவேசமாக பதிவுகள் போடுறாங்க. உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது, தாவேக்காவுக்கு விசில் சின்னத்தை ஒதுக்கியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். இப்போ அது தொடர்பாக ஒரு டிபேட்டு. என்னன்னா, எலெக்ஷன் கமிஷன் சுயேட்சையாக போட்டியிடுபவர்களுக்கு நிறைய சின்னங்களை ஒதுக்குவதற்கு வச்சிருக்காங்க. அதில் ஒற்றை ரோலருடைய ஒரு புகைப்படத்தையும் பார்க்க முடியுது. இந்த ஒற்றை ரோலர் புகைப்படம் கிட்டத்தட்ட விசில் மாதிரியே இருக்குங்க. அப்போது தாவேக்கா போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் சுயேட்சையை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஒற்றை ரோலர் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சுன்னா நிறைய பொதுமக்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. எது விசிலு எது ஒற்றை ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. இந்த ஒரு சிக்கல் இருக்குது. ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக பாஜக தான் காரணம், பாஜக தான் பழி வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் தாவேக்காரங்க எழுதிக்கிருந்தாங்க. நம்ம சொன்னோம், ஒரு படத்தை முடக்கி விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு டம்மி பார்ட்டி பிஜேபி கிடையாது. விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா கரூர் ஸ்டாம்பேட் விவகாரம் இருக்குல்ல, அது ஒன்றே போதும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து வீடியோவில் இதை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். சென்சார் சர்டிஃபிகேட் இஷ்யூ அப்படிங்கிறது தனிப்பட்ட பிரச்சனை, ரெண்டு பேருக்கு இடையேயான பிரச்சனை. ஜனநாயகன் படக்குழுவுக்கும் சென்சார் போர்டுக்கும் இடையேயான ஈகோ கிளாஸ். பாஜகவுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போது விஜயை முடக்கணும்னு நினச்சிருந்தா எலெக்ஷன் கமிஷன் மூலமாக விசில் சின்னத்தை ஒதுக்கியிருக்கவே மாட்டாங்களா பிஜேபி? தாவேக்காவுடைய லாஜிக் படி சென்சார் போர்டு அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்குறாங்க. சென்சார் போர்டு அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் பாடி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் சொல்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு தேவையில்லாத விளக்கங்கள் கொடுக்குறாங்க. அந்த லாஜிக் படி பார்த்தா எலெக்ஷன் கமிஷனும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் தானே. அப்போது எலெக்ஷன் கமிஷனும் இண்டிபெண்டன்ட் பாடி தான். இருந்தாலும் இவங்க லாஜிக் படி சொல்கிறேன். எப்படி விஜய் கேட்ட விசில் சின்னத்தையே ஒதுக்கியிருக்காங்க, அதுவும் பொது சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு விசில். அதனால் இந்த இதிலிருந்தே தெரியுது விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்லாம் பாஜக நினைக்கல. ஜனநாயகன் படக்குழு தேவையில்லாமல் சென்சார் விஷயத்தில் ஏட்டிக்கு போட்டியாக பண்ணதுனால தான் படம் இவ்வளவு நாள் தள்ளி போய்க்கிருக்கு அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை. உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்க. இதில் திராவிட கட்சிகளை தாவேக்கா சமாளிக்கணும். இப்போ என்ன சிக்கல்னா, நான் முன்னாடி சொன்னேன்ல ஒற்றை ரோலர் விசில் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன்ல, இதை தாண்டி தாவேக்காவுடைய வேட்பாளருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்து ஒரு 10 பேரில்
இறக்குவாங்க சுயேட்சையாக திராவிட கட்சிகள். ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் அப்படிங்கிற பேரில் எவ்வளவு பேரை இறக்கியிருந்தாங்க 2024 தேர்தலில். தாவேக்காவுக்கு அதே மாதிரியான நெருக்கடியை கொடுக்க திராவிட கட்சிகள் முயற்சி பண்ணுவாங்க. தாவேக்கா எப்படி கவுண்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக மொத்தம் 2026 தேர்தல் செம சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அடுத்த விஷயம் என்னன்னா, இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் பங்கேற்ற மேடையில் மாம்பழ சின்னம் இடம்பெற்றது. பாமகவுடைய சின்னம் மாம்பழ சின்னமா? என்டிஏல தான் அன்புமணி இருக்காரு. இப்போ ராமதாஸ் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு. மாம்பழ சின்னம் யாருக்கு அப்படின்னு இனி எலெக்ஷன் கமிஷனே முடிவெடுக்கல. அப்படி இருக்கும்போது எப்படி மாம்பழ சின்னத்தை யூஸ் பண்ணியிருக்கீங்க? இது அப்பட்டமான அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. ஆல்ரெடி எலெக்ஷன் கமிஷன் பொதுக்குழுவை கூட்டி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அன்புமணி. அதனால அவரை தான் நாங்கள் தலைவராக, பாமகவுடைய தலைவராக நாங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கோம். அவர் சைடுக்கு தான் மாம்பழ சின்னம் அப்படின்னு இதுக்கு முன்னாடியே எழுத்துப்பூர்வமாக எலெக்ஷன் கமிஷன் பதில் கொடுத்துருக்கு. அதன் அடிப்படையில் கூட மாம்பழ சின்னத்தை போட்டிருக்கலாம். ராமதாஸ் அவர்கள் திமுக பக்கத்து சாயிற மாதிரி தெரியுது. ராமதாஸ் பெறாத பிள்ளை திருமாவளவன் அப்படின்னு ராமதாஸ் தரப்பு சட்டமன்ற உறுப்பினர் அருள் சொல்றாரு. திமுகவோட கூட்டணி வைக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டிபேட்டும் நடந்துருக்கு. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.